வாரத்துக்கு ஒரு வாட்டி டெக்னாலஜி இல்ல அன்பாக்சிங் வீடியோ போடுவேன் அப்படின்னு அவங்கள்ட்ட வாக்கு கொடுத்துருந்தேன். அதே மாதிரி இந்த வாரத்துக்கு தேவையான அன்பாக்சிங் மனம் உள்ள ஆனா டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ. இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது, என்னது ஒரு ஜக்கு அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. ஆனா அது நிறைய விஷயங்களை செய்யலாங்க. இதை வச்சு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா செய்யலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதை பற்றி நான் டெமோவே உங்களுக்கு நான் காட்டுறேன், ஓகேவா? சமைக்க தெரியாதவங்களோட இதை வச்சு சமைக்கலாம். ஏன்னா சத்தியமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுடுதண்ணியோட அடுப்புல வந்து போட தெரியாது, ஆனா இதை வச்சு சுடுதண்ணி வந்து பாத்தீங்கன்னா போட முடியும். டீ போட தெரியாதவங்க இதை வச்சு டீ போட முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு அவசரம், வீட்டில் எவனுமே சமைச்சு கொடுக்குறதுக்கு எவனுமே இல்லை வீட்டில் அப்படின்னா, உங்களுக்கு மேகி ஒரு 2 பாக்கெட் மேகி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை இதுக்குள்ளே போட்டு சமைச்சிடலாம், ஈஸியாக வந்து சமைச்சிடலாம். இதுவே செஞ்சு கொடுத்துரும், நம்ம வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை. அந்த அளவுக்கு இது வந்து யூஸ் ஆகும். இது வந்து எங்கேயாச்சும் நீங்கள் ஒரு இடத்துக்கு கூட இதை வந்து கொண்டுட்டு போகலாங்க, இது ஈஸியாக வந்து கொண்டுட்டு போகலாம். இதோட பாக்ஸை நான் பார்க்கலாம்னு நினச்சேன், ஆனால் அந்த ஒரு பாக்ஸை வந்து காண, இதோட அட்டைப்பட்டியை வந்து காணா. அதுக்குள்ளே வச்சு நான் புதுசாக அன்பாக்சிங் பண்ணுற மாதிரிலாம் காமிச்சிருக்கலாம், பட் அட்டைப்பட்டி காணா. இது வந்து அமேசானில் தான் வந்து வாங்கினேன். இதோட பேர், இது வந்து எப்படி ஆர்டர் பண்ணுறது அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். இதோட டெமோ வீடியோவே நான் காட்டுறேன், இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணுன்றதை காட்டுறேன். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். இது கீழே ஒரு பேனல் வரும், அந்த பேனலில் வச்சா இதில் பட்டனை போட்டு இது பண்ணோம்னா இதாக இருக்கு பாருங்க, இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை ஊற்றிட்டோம்னா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் வந்து பண்ணிடும், ஓகேவா? இது வந்து ஹீட்ரு மாதிரி அதாங்க, ஹீட்டராக வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து சுடு தண்ணி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்து நம்ம குளிக்கிறது கூட இது நிறைய தண்ணியை போட்டுட்டு நம்ம வந்து குளிக்கிறதுக்கு தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது மூலியமா நிறைய விஷயங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இது சம்திங் 1000 ரூபாய்க்கு மேலே வந்து இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வருது அமேசானில். பட்டர்ஃப்ளை கிட்டல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இதை பற்றி முழு வீடியோ தான் இந்த வீடியோ, ஓகேவா? இதை நீங்கள் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்க அப்படின்றத கீழோட கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் வந்து ப்ராடக்ட் வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 இது வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது, ஓகேவா? இந்த இது வந்து கொடுப்பாங்க. இதில் தண்ணி இருக்குது, அதில் ஊற்றிட்டு அப்புறம் காட்டுறேன், ஓகேவா? இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்ரு பண்ணக்கூடிய மிஷின், ஓகேவா? இதை வந்து ஹீட்டிங் வந்து பண்ணும். இது வந்து நம்ம சுவிட்சில் வந்து போட்டோம்னா, இது வந்து சுவிட்சில் போட்டு இது மேலே வந்து நம்ம இதை இப்படி வச்சுட்டோம்னா ஹீட்டிங் வந்து பண்ணி கொடுத்துரும். தண்ணியாக இருக்கட்டும், மேகியாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து செஞ்சிடலாங்க. இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வந்து நான் சொல்கிறேன். இது முதல்ல நம்ம செஞ்சு பார்த்துருவோம் முடியுமா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப குளிரான தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட்டேன், ஓகேவா? செம்பு நிறைய தண்ணி இருக்குது. இப்போ இதில் உள்ள தண்ணியெல்லாம் இது பண்ணிட்டேன். இதோட இன்சைடு வந்து இப்படி தாங்க இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இன்சைடு வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜக்கு மாதிரியா, நீங்கள் வந்து மூடிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இந்த வழியாகவே ஊற்றிக்கலாம் தண்ணி அது போட்ட உடனே. இது கீழே வந்து இப்படி தான் இருக்கும், ஓகேவா? இந்த விதம் வந்து நீங்கள் இதை மாட்டணும், நான் சொல்கிறேன். இப்போ இந்த மூடி வந்து நீங்கள் லாக் பண்ணணும்னா இங்கே ஒரு பட்டன் இருக்கும் உங்களுக்குள்ள, இந்த பட்டனை அமைச்சி இப்படி லாக் பண்ணணும். லாக் ஆகிடுச்சு, திறக்க முடியாது. அப்போ திருப்பி திறக்கணும்னா இந்த பட்டனை அமைச்சி இப்படி திறக்கணும், ஓகேவா? இதுதான் வந்து இதோட இது. அதுக்கடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சுவிட்சை மாட்டினதுக்கப்புறம் இங்கே ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டனை போட்டால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆகும், ஹீட் ஆகும், ஓகேவா? இந்த பட்டனை போட்டால் ஹீட் ஆகவே ஆகாது, ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு வந்து இதை எப்படி மாட்டிடுவோம். எனக்கே தெரியாதுங்க, நான் இதாங்க ஃபஸ்ட்டு மாட்டிக்கிறேன். அவ்வளோ சிம்பிளுங்க. இந்த இதாக பண்ணி இதுக்குள்ளே அப்படியே வச்சிடணும்னா போதும், அவ்வளோதான். முடிச்சு இப்போ தண்ணியை எடுத்து ஊற்றிடும். இப்படிலாம் கண்டுபிடிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி பொருள்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னா ரொம்ப சிம்பிளாக போயிடும் சமைக்கிறதெல்லாம். சரி, ஓகே. இப்போ இதை மூடிடுவோம். முடியாச்சு. இது வந்து ரொம்ப நேரமாக எடுத்துக்கலாம் தான், கொஞ்சம் நேரம் தானா, கொஞ்சம் நேரத்துக்குள்ள வந்து இது வந்து சூடாயிரும் அப்படின்றாங்க. டக்கம் வந்து போட்டேன். அப்புறம் இங்கே சுவிட்சை போட்டுடணும். இது சுவிட்சை போட்டாச்சு, அங்கே சுவிட்சை போட்டாச்சு, இங்கே ஆன் பண்ணியாச்சு. லைட் எரியும்னாங்க, எங்கிட்ட எரியும்? ஆன் ஆயிடுச்சுங்க. சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சவுண்டு கேட்குதா இல்லையான்னு தெரியல. கேமரா கொஞ்சம் கிட்டத்தில் கொண்டு போனேன். சுவிட்சை போட்டதுக்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சவுண்டு கேட்குது.
ஆகுதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக. சவுண்டு வந்து கம்மியாகுது. இந்த சைடு லைட் எரியுது, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு தெரியுதா? 5 லைட் வந்து பார்த்தீங்கன்னா எரியுது. அந்த எரியுது பாருங்க லைட்டு. அந்த லைட்டு அமர்ந்துருச்சுன்னா இந்த மிஷின் வந்து ஓடி முடிச்சிருச்சுன்னா அர்த்தமா. இந்த மிஷினை வச்சு நீங்கள் நிறையா விஷயங்கள் உங்களுக்கு சமைக்கவே தெரியாட்டாலும் சமைச்சிக்கலாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் லைட் எப்போ அமருதுங்க. ஆட்டோமேட்டிக்காக பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகுதுங்க. இங்கே பாருங்க, பட்டன் ஆஃப் ஆயிடுச்சு. பட்டன் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுச்சுங்க. தண்ணி ஸ்பூடாக எனக்கு வரும். இங்கே ஓப்பன் பண்ணுவோம். அது லைட் ஆஃப் ஆயிடுச்சு. லைட் ஆஃப் ஆயிடுச்சு. பண்ணிட்டு பிளக்கை பிடிக்கணும். என்றைக்குமே இந்த ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னு பிளக்கை பிடிக்கணும். இன்னும் விஜய் எப்படி சுடுது, பயங்கரமாக சுடுது இன்னுக்குள்ளேயே. அத்தாடி பாருங்க, புகையை பாருங்க, பயங்கரமாக வருதுங்க. அந்த ஒரு இதில் இருந்து எடுத்துட்டோம். இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றிடுவோம். ஓகேவா, க்ளோஸ் பண்ணியாச்சு. அப்படியே இந்த குண்டால ஊற்றிடுவோம். பயங்கர சூடானாங்க இருக்கு. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு.